உங்களுக்கு 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தையா? உன்னதானே கேட்டுட்டு இருக்க. என்ன முடிவு பண்ணிருக்க? குழந்தைக்கு 2 அப்பா இருக்கட்டும்னு என் குழந்தைய அசிங்கப்படுத்த போறியா, இல்ல ஒரே அப்பா இருக்கட்டும்னு இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் குழந்தைய கௌரவப்படுத்த? வைதேகி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இந்த ஸ்னேகா ஒரு வழியா கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப யோசிக்காத, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடு. தமிழ் நம்பின்னு ஒரு பையனா, கிச்சாவோட ஃப்ரெண்டு, நம்ம ஆத்துல தான் தங்கி இருக்கான். சின்ன பையன் தான், இருந்தாலும் விவரமான பையன். கிச்சா ஸ்னேகா கல்யாண விஷயத்துல அவன் தான் எனக்கு பக்க பலமா இருக்கான். ஒரு நாள் தமிழ் நம்பிக்கும் ஸ்னேகாக்கும் வாக்குவாதம். அதுல இவன் கேட்ட ஒரு கேள்வி ஸ்னேகாவை சிந்திக்க வச்சுடுத்து. ஒரு தாயா சகோதரியா இருந்து என்னதான் பொம்மநாட்டி சொன்னாலும் அதெல்லாம் வேஸ்ட்னா, ஒரு சகோதர ஸ்தானத்துல இருந்து ஒரு ஆம்பளை சொன்னா பாருங்க, அதுக்கு மதிப்பும் வேற அர்த்தமும் வேற. தாம் பேச்சு சாதுரியத்தால தமிழ் நம்பி ஸ்னேகாவோட மனசை மாத்திட்டானா பாத்துக்கோங்களேன். அந்த தம்பி தமிழ் நம்பி ரொம்ப நல்லாவே இருக்கட்டுமா. வைதேகி, கல்யாண செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்க. பத்தலனா இன்னும் கேளு. திடீர்னு பணத்தை எடுத்து நீட்டு. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இப்பதான் பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். சைட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தா கரெக்டா நீ வந்துட்ட. அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்குறேன். நான் கட்ட போறது சிமெண்ட்டும் கல்லும் கலந்த ஒரு வீடு. ஆனா நீ கட்ட நினைக்கிறது உயிரும் உணர்ச்சியும் கலந்த ஒரு குடும்பம். எது முக்கியம்னு நீயே சொல்லு. பணம் வேண்டாண்ணா. ரோஜா கூட கல்யாணத்துக்கு பணம் கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்கா. நல்லது நடக்கும் போது நல்லவா 4 பேரோட ஆதரவு இருக்குன்னு சொல்லுவா. ரோஜா, கிச்சா, தமிழ் நம்பி, நீங்களாம் தான் அந்த நல்லவா 4 பேர். 4 தெய்வங்கள். எனக்கு அந்த கொடுப்புன்னு போறோம்னா. அம்மா, கல்யாணத்துக்கு 1008 செலவுகள் இருக்கு. நீ எதையும் பார்க்காத. முதல்ல இல்ல, நான் சொன்ன வாங்கின்னு சொல்றேன்ல அப்படி. ஹலோ, நான் கிச்சா பேசுறேன். என்னப்பா கிச்சா, புது மாப்பிள, வாழ்த்துக்கள். உனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணமாமே? ஆமா சார். வைதேகி மாமி உங்களை அங்க பார்க்க வருதா காலையில சொல்லிட்டு போனாங்க சார். இருக்காங்களா? இதோ பக்கத்துல தான் இருக்காங்க, கொடுக்குறேன். கிச்சா, என்னப்பா? மாமி, உடனே கிளம்பி ஆத்துக்கு போங்க. ஏன்? மகேஷ் என்ன ரோட்ல பார்த்தான். ஸ்னேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்ன மிரட்டிட்டு போனா. பகவானே. மாமி, ஸ்னேகா கிட்ட பேசணும்னு போனா. நேரா வீட்டுக்கு தான் போயிருப்பான். ஸ்னேகா மனசை மாத்தினாலும் மாத்திடுவான். நீங்க போங்க மாமி, சீக்கிரம் போங்க மாமி. சரிடா. வைதேகி, என்னமாச்சு? ஏன் பதற? பணத்தை வர கீழே வச்சுட்டு செலவுக்கு பணம் வந்து எடுத்துக்கிறேன்னா, ஆத்துல அந்த கடங்கார போய் மகேஷ் வந்திருக்கானா, ஏதாவது அமக்கலம் பண்ணும். நான் உடனே கிளம்புறேன். சரி, இந்த பணத்தை நான் சைட்டு கொடுத்துறேன். வேற பணம் உனக்கு பேங்க்ல தான் அப்புறம் டிரா பண்ணி தரேன். நீ சீக்கிரம் போ, மகேஷ் அடிச்சு துரத்து. ஆட்டோல போ. ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா. சொக்கனுடைய வார்த்தையிலிருந்து உண்மையை மட்டும் சொல்லமா. நிறுத்தியா? என்ன நடக்குதுங்க? வாங்கத்த, சோழி ஜோஷியம் பார்க்கலாம். யாருக்குடி? எதுக்கு? வேற யாருக்குத்த? எல்லாம் என் புருஷனுக்கு தான். பின்ன என்ன, ஹனிமூன் போறதுக்காக 2 டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். அதையும் இவர் கிழிச்சு போட்டுட்டாரு. அதான் ஜோசியம் பார்த்தாவது என் புருஷனுக்கு எத்தனை குழந்தை பிறக்கும், எப்ப பிறக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வர சொன்னேன். நீங்க ஆரம்பிங்க. யோ, இங்க யாருக்கும் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. மரியாதையா போயிடு. ஐயா, இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லீங்களே. யோ, நீ ஒண்ணுத்தையும் ஆரம்பிக்க வேணாம். இதை எடுத்துட்டு கிளம்பு. புகழ். நிறுத்து புகழ். எனக்கு ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க பாருங்க. ஜோசியர் அந்த பணத்தை கொடுங்க. ஏய், அறிவு கெட்டவளே, நீ உருப்படவே மாட்டேமா. ஜோஷிரே, இவருக்கு குழந்தை பிறக்குமான்னு மட்டும் சொல்லுங்க. மணிக்கு குழந்தை யோகம் அமர்க்கலமா இருக்குமா. 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை நிச்சயம். ஜோஷிரே, நிஜமாவா சொல்றீங்க?
ஆமாம்மா, உண்மையைத்தாம்மா சொல்றேன். ஐயோ அப்பா புகழ் கேட்டுக்கிட்டீங்களா? உங்களுக்கு 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை. இந்தாங்க. ஏய் என் மயிறு பத்திக்கிட்டு எரியுது, நீ சிரிக்கிறியே. ஏய் இங்க பாரு, அவ மனசு சுத்தமா இருக்கு, அதனால சந்தோஷப்படுறா. எங்க சந்தோஷத்தை நீ ஏன் கெடுக்கிற? அம்மாடி தேவி, கேட்டுக்கிட்டீல்ல, 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை ஏற்பாடு பண்ணிருமா. ரொம்ப நன்றிம்மா, வர்றேம்மா. ஓகே. கேட்டுக்கிட்டீங்களா புகழ்? உங்களுக்கு 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தையா? ஏய் புகழ், ஏன்டா அவளை அப்படி அடிக்கிற? நல்லா அடிங்க மாப்ள, நான் சொல்றேன். இவ புத்திக்கிட்டு போய் அலையிறா. ஏய் உள்ள வா. புகழ் சாரி. ஏண்டி நீ ஒரு முடிவோட தான் இருக்கியா? என் கழுத்து இருக்கிறதா உன் திட்டமா? வாசக்டமி மேட்ரை நீ சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கேன். அதனால ஜோசியரை கூப்பிட்டு வச்சு அந்த விஷயத்தை என் வாயாலேயே எங்க அம்மாட்ட சொல்ல வச்சிடலாம் தான் உன் திட்டமா? நீ இந்த அளவுக்கு துள்ள ஆரம்பிச்சா நான் உன்னை எச்சரிக்கை பண்றேன் செல்வி. நான் ஏதாவது விபரீதமா செஞ்சிருவேன். அட மிரட்டுறீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஆம்பளைங்க வெக்ஸானா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? குடிக்க ஆரம்பிப்பீங்க, மொடா குடினா மாறுவீங்க, உலகத்தை மறக்கணும், பொண்டாட்டியை மறக்கணும், கஷ்டத்தை மறக்கணும்னு நல்லா குடிச்சு தொலைப்பீங்க. அப்புறம் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை அடிப்பீங்க, இதானே? ஆனா ஒண்ணு சொல்றேங்க, உங்களால அதை சத்தியமா பண்ண முடியாது. ஏன்னா இருமல் மருந்து பாட்டில ஓபன் பண்ணாலே மயங்கி உழற ஆள் நீங்க. குடிக்கிற விஷயத்துல நீங்க ஒரு புல் தடிக்கு பயில்வான். ஏய் நீ என்னை இப்படிதான் கிண்டல் பண்ண, நான் நிஜமாவே குடிகாரனா மாறிடுவேன். அப்புறம் உன் திமிர அடக்க அடி ஒத்ததான். சான்ஸே இல்லைங்க. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன். நீங்க ஒரு குவார்டர் பாட்டில கூட பாதி குடிக்க மாட்டீங்க, நீங்க என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதா? நீங்க ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா அதை பண்ணுங்க பார்க்கலாம். ஏய் நான் தைரியமான ஆம்பளை தாண்டி, அதை நான் இன்னைக்கே ப்ரூவ் பண்றேன். இந்தா குடி, பால் குடிடா. சொல்றி, என்ன முடிவு பண்ணிருக்க? நான் கொடுத்த 1/2 மணி நேரம் கெடு முடிஞ்சு போச்சு. என்ன முடிவு பண்ணிருக்க? என் குழந்தைக்கு அம்மாவா இருக்க போறியா, இல்ல அந்த கிச்சாக்கு பொண்டாட்டியா இருக்க போறியா? என்ன முடிவு பண்ணிருக்க? சொல்லு சொல்லு. உன்னதானே கேட்டுட்டு இருக்க. என்ன முடிவு பண்ணிருக்க? குழந்தைக்கு 2 அப்பா இருக்கட்டும்னு என் குழந்தைய அசிங்கப்படுத்த போறியா, இல்ல ஒரே அப்பா இருக்கட்டும்னு இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் குழந்தைய கௌரவப்படுத்த போறியா? சொல்லு. உன்கிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். டேய் டேய், என்னடா ஆத்துல யாரும் இல்ல நேரமா பார்த்து வந்து அவகிட்ட உங்க பண்ணிட்டு இருக்க நீ? அவளுக்கு தான் இன்னொருத்தரோட கல்யாணம் ஆக போறதுல, அப்புறம் என்ன உனக்கு அவ கூட பேச்சு? அவதான் உன்னையே வேண்டாம் தலை முழுகிட்டால, அப்புறம் ஏன் அவளை இம்சை பண்ணிட்டு இருக்க? ஹலோ பிரதர், ஸ்னேகாவோட வாழ்க்கையில விளையாண்டு குளிர் காஞ்சதெல்லாம் போதும். அவங்க தான் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க நினைக்கிறாங்கல்ல.
வெளியே போங்க ப்ளீஸ். ஏய், நீ எதுவும் பேசாத. டேய் உன்னை அடிச்சே கொண்டு என்ன ரவுடித்தனம் பண்றியா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். போங்க முதல்ல வெளியில. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு உங்க பொண்ண பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த குழந்தை கிச்சாதுன்னு சொல்லு. என் பேரை யூஸ் பண்ண கூடாது. இந்த குழந்தை எனக்கு தான் பிறந்ததுன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இதுக்கு சம்மதிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். ஏன்டா இப்படி ஈவு இறக்கம் இல்லாம பேசுற? அவ வாழ்க்கையை நீ சீரழிச்ச, நாங்க சீரமைக்கிறோம். அதுக்கு விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எக்காரணத்து கொண்டு கிச்சாக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. என் குழந்தைக்கு கண்ட நாயெல்லாம் அப்பாக முடியாது. அப்படியும் மீறி இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எக்காரணத்து கொண்டு என் குழந்தைக்கு ஏன் இன்ஷியலை வைக்க கூடாது. இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு அப்பா பேரை மட்டும் இல்ல, அம்மா பேரை கூட இன்ஷியலா வைக்கலாம். எங்க குழந்தைக்கு நாங்க அம்மா பேர் இன்ஷியலா வச்சுக்கிறோம். நீங்க கிளம்புங்க. ஏய், பொடா பொறம்போக்கு விட்டா என் குழந்தை சுயம்புவா பிறந்துச்சுன்னு சொல்ல போல இருக்கு. குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சத்தியம் பண்ண சொல்லு. ஏய், நீ என்ன ஒம்பு பண்ணனே வந்திருக்கியா? குழந்தைக்கு நீ அப்பன் தானே? ஏதாவது நல்லது கெட்டது செஞ்சிருக்கியா? அந்த குழந்தை பிஞ்சு காலுக்கு ஒரு கொலுசு வாங்கி போட்டுருக்கியாடா? போட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கியா? இல்ல அந்த குழந்தை குடிக்க பால் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கியாடா நீ? ஏன் பேச மாட்டீங்க நீங்க? வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் என்ன விரட்டி தான் அடிச்சுங்க. அன்னைக்கு யோசிச்சிருக்கணும் இது எல்லாத்தையும். கள்ள புருஷ மாதிரி திருட்டுத்தனமா வந்தா அடிச்சுதான் விரட்டுவேன். அவ கழுத்துல தாலி கட்டிருக்கியா நீ? ஏண்டி, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து உங்க கழுத்துல தாலி கட்ட வந்தனே, அப்ப யார் தடுத்தது? சொல்றீ, யார் தடுத்தது? ஆமா, நீ ரோஜான்னு ஒருத்தையும் சாப்பிட சாப்பாடா வச்சுப்ப, மல்லிகான்னு இன்னொருத்தையும் ஊறுகாவ தொட்டுக்க வச்சுப்ப. என் பொண்ணு உனக்கு வெத்த குழம்பா? விவசாய கட்டவனே, வெளியில போடா. என் பொண்ணுக்கும் கிச்சாக்கும் கல்யாணம் நடக்கும். முடிஞ்சா தடுத்து பாரு. அப்ப என் குழந்தை காயத்ரி என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன சொல்ற? என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றேன். என் குழந்தைக்கு ரெண்டு அப்பான்ற அசிங்கமான பேர் தேவையில்லை. உங்க சுயநலமான சாக்கடை வாழ்க்கையில என் குழந்தைய போட்டு நசுக்காதீங்க. உங்க பொண்ணு யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். இப்போ உனக்கு என்ன? உன் குழந்தை தானே வேணும்? ஆமா, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். குழந்தைய கொடு. அம்மா, ஏய், அவனுக்கு பிறந்த குழந்தைய அவங்க கிட்டே கொடுத்துரு. கொடு. அம்மா, என்னமா பேசுற நீ? விடு. என் குழந்தைய நான் தர மாட்டேன். அதெல்லாம் முடியாது. ஏய், என்ன விளையாடுறியா? அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். குழந்தைய கொடு. அம்மா இப்படி பண்ணாதம்மா, என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிச்சிராத. என் குழந்தைய தர மாட்டேன். கை எடுமா. முதல்ல தர மாட்டேன். புடிடா அவளை. தமிழ், அம்மா, வேண்டாம் நீ புடிடா நான் சொல்றேன். புடி. அம்மா, வேண்டாம். குழந்தைய கொடு. கொடு குழந்தைய நான் சொல்றேன்ல. கொடு. அம்மா, என் குழந்தை மாமா, என் குழந்தைய கொடுத்துருப்பா. தமிழ் விடு. அம்மா வேண்டாம். இல்லடா, நீ செஞ்ச பாவம். நீயே தூக்கிட்டு போ. உனக்கு உன்னோட குழந்தையோட வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என்னோட குழந்தை ஸ்னேகாவோட வாழ்க்கை முக்கியம். புடி, தூக்கிட்டு போ. அம்மா வேண்டாம்மா. அம்மா, என் குழந்தைய விட்டுருமா. அம்மா, நீ ஏன் குழந்தைமா? புடிடா குழந்தைய. என்ன முடிக்கிற? மகேஷ், என் குழந்தைய விட்டுருங்க மகேஷ். வேண்டாம் மகேஷ். புடிடா, கேட்டல. ஐயோ புடி. மகேஷ், தமிழ் என்ன விடுறா? என் குழந்தைடா டேய். விடுறா பைத்தியம். இன்னும் என்ன மரமா நினைக்கிற? கிளம்பு. குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டா, அதனால கல்யாணம் நின்னு போயிடும் கணக்கு போட்டேல. போய் எடுத்து போவோம் குழந்தைய. அம்மா வேண்டாம். இன்னில இருந்து உனக்கும் ஸ்னேகாக்கும் எந்த உறவும் கிடையாது. இனிமே உனக்கு இங்கே எடுத்துட்டு போக எதுவும் கிடையாது. தூக்கிட்டு போ. அம்மா, நீயே வளர்த்துக்க உன் குழந்தைய. போ. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தாயோட பொண்டாட்டியோட அருமை தெரியும். தூக்கிட்டு போட உன் குழந்தைய. நான் என் பொண்ணுக்கு கிச்சாவை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அவ வேற பிள்ளை பெத்துப்பா. போ. அம்மா வேண்டாம். போடா. அம்மா, ஐயோ, மகேஷ், மகேஷ், மகேஷ் போகாதீங்க மகேஷ். மகேஷ், மகேஷ், என் குழந்தை மகேஷ், ப்ளீஸ் என் குழந்தைய கூட்டிட்டு போயிடுங்க. அங்க என்னடா பார்வை? என் குழந்தைய விட்டுடுங்க மகேஷ். மகேஷ், 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 ஏய், போடா அந்த பக்கம். ஐயோ, என் குழந்தை. என் குழந்தை. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என் குழந்தை காயத்ரி. ஐயோ
ஐயோ என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. ஐயோ, அழாத ஜீவா. இங்க பாரு, அப்பா மாதிரி அடம் பிடிக்கிற நீ. புடி, வாய் திற. வாய் திற, புடி, வாய் திற. ஏய். அல்லாதீங்க மகேஷ், யாரு குழந்தைப்பா இது? கதக்கிட்டு போ. யாராவது பக்கத்து வீட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏங்க, உங்க குழந்தை பாசத்தை காட்டத்தான் நம்ம ஜீவா இருக்கான்ல. யார் குழந்தை இது? காயத்ரி, ஸ்னேகாவோட குழந்தை. சாரி, ஐ மீன் என்னோட குழந்தை. அடுபாவி, இது என்ன இங்க கொண்டு வந்த? அணுகுட்டை யாராவது அணைச்சு தூக்கிட்டு வருவாங்களா? அப்பா, இனிமே காயத்ரி இங்கதான் இருக்க போறா, இங்கதான் வளர போறா. நான் தான் அவளை வளர்க்க போறேன். என்னது? என்ன வளர்றீங்க? வளரல, உண்மையை சொல்றேன். காயத்ரி என் குழந்தை, என்கிட்ட தான் வளரும். உனக்கு என்னடா பைத்தியமா? அந்த ஸ்னேகாக்கு என்ன கேடு? அவ குழந்தைய அவ வளர்க்கட்டுமே, நீ எதுக்கு வளர்க்கணும்? அந்த ஸ்னேகா என்ன செத்தா போயிட்டா? ஆமா. ஆமாவா? அப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்னேகா செத்து போயிட்டா. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா என் குழந்தை இங்கதான் வளரும். இனிமே என் குழந்தைக்கு நான் தான் அம்மா அப்பா எல்லாம். இவர் பெரிய தாய்மானவரு, தருதல பயல. இது என்ன அனாத ஆசிரமமா? அப்பா, குழந்தை இங்கதான் வளரும். இங்க பாருங்க மகேஷ், எவ்வளவு பெத்த குழந்தைகளை இந்த வீட்ல இடம் இல்ல. எவ்வளவு பெத்த குழந்தையா இருந்தாலும் இந்த குழந்தை எனக்கு பிறந்தது. இனிமே இவ இங்கதான் வளருவான். ரோஜா, என் முடிவை நீ ஏத்துக்கோ, இல்ல நம்ம 2 பேத்துக்குள்ள பிரச்சனை தான். டேய், என்னடா பேச்சு பேசுற நீ? உனக்குன்னு பொண்டாட்டி குழந்தைன்னு கௌரவமான குடும்பம் இருக்கும் போது அவ குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு என்னமோ நியாயம் பேசுற? அப்பா, நானும் இல்லனா இந்த குழந்தை அனாதை ஆயிடும். என்னால ஒரு காலம் இந்த குழந்தைய இந்த வீட்ல தங்க வைக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது. போயிடுங்க, தூக்கிட்டு போயிடுங்க. நான் இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள அவ குழந்தைய தூக்கிட்டு வர உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? ப்ளீஸ் போயிடுங்க இங்கிருந்து. எங்கடி கொண்டு போய் விட சொல்ற? எங்கேயாவது கொண்டு போய் விடண்டா. ஆமா, இது எப்படி ஸ்னேகா உன் கையில தூக்கி கொடுத்தா? அவளுக்கும் கிச்சாக்கும் கல்யாணமா? கிச்சாக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணமா? ஆமா. அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் புள்ள இன்னொருத்தன் அப்பான்னு கூப்பிட வேண்டி வரும். அதுக்கு 2 அப்பான்னு ஆயிடும். அது எனக்கு அசிங்கம், அவமானம். என்னால அதை பொறுத்துக்க முடியாது. ஏய், நீ மட்டும் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாமா? 2 பொம்பளைங்க உன்னை புருஷன் கூப்பிடலாமா? அது மட்டும் நியாயமா? அப்படி உரைக்கிற மாதிரி நல்லா கேளுங்க மாமா. நான் ஒண்ணும் உங்க 2 பேத்துக்கிட்ட பட்டிமன்றம் பேச வரல. குழந்தை இனிமேல் இங்கதான் வளரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இது என்ன மாமா? இது என்ன மாமா புது விவரம்? இவருக்கு வாழ்க்கை படத்துல இருந்து கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. எப்ப பாரு கதற வைக்கிறாரு. என்னமா இவ புதுசா யோசிச்சு பிரச்சனைகளை உருவாக்குறான். எனக்கு என்னவோ இதெல்லாம் மகேஷ வளைச்சு போடுறதுக்காக ஸ்னேகா போட்ட திட்டம் மாதிரி தோணுதுமா. இந்த கிச்சா ஸ்னேகா கல்யாணம் இதெல்லாம் நாடகமா? இல்ல மாமா, மகேஷ் சொல்றது உண்மை. இந்த விஷயம் உனக்கு முன்னாலே தெரியுமா? தெரியும் மாமா. நான் வைத்திய அம்மா ஒரு நாள் தற்செயல சந்திச்சேன். அவங்கதான் இந்த விஷயத்த சொன்னாங்க. ஆனா அந்த கல்யாணத்துக்கும் இவர் குழந்தைய கொண்டு வந்து வளர்க்கறதுக்கும் என்ன மாமா சம்பந்தம்? அந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு நிச்சயமா நிம்மதி இருக்காது. பொறுமையா இருமா, யோசிப்போம். நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். போடா போடா போடா, அம்மாட்ட போட போ. வைஜயி, உன் மனசன கல்லா? நம்ம வீட்டு குழந்தைய அந்த கடங்கார பாவிட்ட தூக்கி கொடுத்துட்டியே. அதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? ராத்திரி பகல் பார்க்காம குழந்தைய ஆள் மாத்தி தோள் மாத்தி வளர்த்தோமே. மகேஷ் கிட்ட அநியாயமா தூக்கி கொடுத்துட்டியே. அங்க போனா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா? ரோஜா நம்ம காயத்ரியை எட்டி உதைப்பா. அவளை மீறி மகேஷால நல்லபடியா குழந்தைய வளர்க்க முடியுமா? அவன் நல்லவனா இருந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்கலாம். அயோக்கியங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டியே. குழந்தைய காவு கொடுக்கற கணக்கா அவங்கிட்ட தூக்கி கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு எப்படி வந்தது? பாட்டி, சும்மா இருக்கல. நீங்க வேற
எரியற புண்ணுல உப்ப கொட்டுறேள். நீ செஞ்சது உனக்கே நியாயமா இருக்கா? பாட்டி, சில நல்லது நடக்கணும்னா சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். எங்க ஆத்துக்கார காப்பாத்துறதுக்காக நான் என்னோட மானத்தை இழந்தேன். என் பொண்ணு இவளை காப்பாத்துறதுக்காக எங்க ஆத்துக்கார இழந்தேன். இன்னைக்கு என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக என் பேத்திய தாரவாத்து கொடுத்துருக்கேன். இது இன்னைக்கு நேத்தி ஆரம்பிச்ச தியாகம் இல்ல, எப்பவோ ஆரம்பிச்ச போராட்டம். உலகமே புரண்டாலும் சரி, ஸ்னேகா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் மனசு கரையாது. இரும்பா பாறையாத்தான் இருக்கும். ஸ்னேகா கல்யாணத்துக்கு முன்னாடி சொந்த பந்தம், அன்பு, பாசம்னு எதையும் பேசி என் மனசை இழக்க வைக்க முடியாது. கொஞ்சம் பேசாம இருங்க. ஏம்மா ஸ்னேகா, உங்க அம்மா மனசுதான் கல்லு. உனக்கு என்னாச்சு? நீ குழந்தைய பெத்தவ. பேசாம இருங்க பாட்டி. அவன் என்ன சந்தோஷமா குழந்தைய தூக்கி கொடுத்தா அவன் எவ்வளவு கதர்னா தெரியுமா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். தாய் ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் இருக்கிறது நல்லா இல்ல. தமிழ், இங்க வா. சொல்லுங்க பாட்டி. நம்ம 2 பேரும் போய் அந்த காயத்திலே தூக்கிட்டு வந்துருவோம். அவ அங்க இருக்கிறது ஆபத்து. நான் வரல பாட்டி. நீ வரலையா? விடு, நான் போயிட்டு வரேன். பாட்டி, நீ போ வேண்டாம். ஏமா? பாட்டி, குழந்தை பிறந்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் அப்பாங்கிற எந்த ஒரு கடமையும் மகேஷ் இது வரைக்கும் செஞ்சதே இல்ல. கடவுளை பார்த்து இப்போ அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இன்னைக்குதான் முதல் தடவை மகேஷ் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காரு. பாக்குறேன் மகேஷ் குழந்தைய எப்படி பொறுப்பா பாத்துக்கிறாரு, அதை எப்படி நல்லபடியா வளர்க்கறாருன்னு நானும் பாக்குறேன். குழந்தை என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் பெத்த அப்பா கூட தானே இருக்கு. அது என்ன அவருக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். ரோஜாவும் ஒரு குழந்தைய பெத்தவதான். அவளுக்கும் தாய்ப்பாசம் புரியும். குழந்தைய அவ தொட்டு தூக்கி கொஞ்சமா போனாலும் எப்பவுமே அது மேல ஒரு கண்ணு வச்சிருப்பா. நிச்சயம் குழந்தை பாதுகாப்பா தான் இருக்கும். கொஞ்ச நாள் அது மகேஷ் கிட்டே வளரட்டும். திரும்ப என்கிட்ட வரும்போது மகேஷ் ஒரு நல்ல மனுஷனா திருத்திட்டு தான் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. செல்வி, வெள்ள வாடி வாடி வெளியில. டேய், என்னடா அது? பாட்டு சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு? வாடி சத்தமா? இதான் சத்தம். ஏண்டா பாவி, குடிச்சிருக்கியா நீ? என்னால குடிக்க முடியுமா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்ன பார்த்து கேட்ட. அவன் மண்ணையை உடைக்கணும். கூப்பிட அவளை. உத்தம புத்திரனா இருந்த என் பிள்ளைய இப்படி ஊரல் பானை ஆக்கி வச்சிருக்கேடி. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு. புதுசா கல்யாணம் ஆனவங்கள சந்தோஷமா இருக்க விட மாட்டியாடி? ஏண்டி அவன் மேல விழுந்து இப்படி புடுங்கி தொலைகிற? அத்தை, நீங்க என்ன விளையாடுறீங்களா? நல்ல கதையா இருக்கே. நானா இவங்களை சந்தோஷமா வாழ விடல? ஏற்காடுக்கு இவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண சோழி ஜோசியம் கேட்டு இவ்வளவு அலங்காரம் பண்ணி நானே பஸ் நைட்டு காமிச்சேன். நான் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்ல போனா என் மனசுலதான் ரத்தம் வடியுது. நியாயமா பார்த்தா நான் தான் இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டு வாசல்ல கலண்டை பண்ணணும். நானே கல்லு மாதிரி பிரச்சனைகளை தாங்கிட்டு இருக்கேன். இங்கதான் ஒளிச்சிருக்கியா? அவன் நிதானத்துல இல்லம்மா. யாரு யாரு நிதானத்துல இல்ல? நான் எவ்வளவு ஸ்டெடி ஸ்டெடி நான். எம்மாடி, அவனை கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போய் படுக்க வை. பாத்துப்பா, பாத்து. அந்த செல்வியா வர சொல்லு. எங்க ஒளிஞ்சுக்கிறா? எங்கடி ஒளிஞ்சிருக்க? வாடி வரல. செல்வி, வாடி வெளியில. உன்னை அடிக்காம விட மாட்டேன். செல்வி, உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன். செல்வி, அடிக்காம விட மாட்டேன். படுக்க வைமா.
ஏய் என்னக்கா அது இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு? சொல்றேன் அப்படி வா. தேவி அழாத, எல்லாம் உன் நன்மைக்காகதான். புகழ்மணியை குடிக்க சொன்னதே நான் தான். அக்கா ஆமா, புகழ்மணி சுயநினைவோட உன்னை தொடல, தொடவும் மாட்டார். அப்படி இருக்கும்போது உன் கர்ப்பத்துக்கு காரணம் என்னன்னு மாமியார் கேட்டா என்ன சொல்வ? அதனால்தான் நானே அவரை குடிக்க தூண்டேன். நீ மறைச்சாலும் உன் கர்ப்பம் காட்டி கொடுத்துரும்ல, அதான் இந்த ஐடியா. அவரே என் வலையில விழுந்துட்டாரு. இனிமே நான் சொல்றதா நீ கேட்கணும். என்ன தேவி? என்ன இங்க பாரு, காதை காமி. தெய்வம் மாதிரிக்கா. ஐயோ என்ன தேவி, எழுந்துற. இங்க பாரு, நான் உன்னை நம்பிதான் இறங்குறேன். அக்கான்னு கால்ல விழுற மாதிரி கடைசியில கால வரி விட்டுறாத. என்ன சரி, சொன்னது செய். நான் வரேன், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நில்லடி. இது வரைக்கும் உன்னை நான் தொட்டதில்லை. இன்னைக்கு உன்னையே தொட்டு அடிக்கும்படி பண்ணிட்டேடி பாவி. ஒரு குடும்பம் கெட்டு போறதுக்கு குடி பழக்கம் ஒண்ணு போதும். தங்க மாதிரி இருந்த மருமகனை சாராய கடைக்கு அனுப்பிட்டேடி பாவி. உன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிரும்னு 10% நம்பிக்கை வச்சிருந்த. ஆனா இப்ப அந்த 10% பால ஊத்திட்டேடி பாவி. அம்மா, மெழுகுவத்தி எரிஞ்சாதான் வெளிச்சம் கிடைக்கும். இந்த குடும்பம் வெளிச்சமா இருக்கணுங்கிறதுக்காக நான் எரியதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நான் பண்றது அக்னி பரீட்சை. தீயில இறங்கிட்ட திரும்பி வர முடியாது. நான் உன் பொண்ணா மறுபடியும் உன்கிட்ட திரும்பி வர வரைக்கும் ஒரு பொம்மை மாதிரி நின்னு நடக்கிறத வேடிக்கை பாரு. அக்கா, புகழ்மணி இன்னும் எழுந்திருக்கலையே? இல்லக்கா, நல்லா தூங்கிட்டாரு. சரி, நான் என்ன பண்ணட்டும்? நான் தான் நேத்துக்கு எல்லாத்தையும் சொன்னேனே. உன் பூ எல்லாத்தையும் எடு. இப்படி கொடு. இங்க பாரு, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு போய் உங்க அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. நீ டயர்டா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோ. ஆனா சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் நடந்த மாதிரியும் காமிச்சுக்கணும். ஏன்னா அதான் முக்கியம், மறக்காத. சரி போ, நீ போய் குளி. புரியுதுக்கா. என்னையும் என் குழந்தையும் காப்பாத்துறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு போய் நான் போட்டி வந்துட்டேனே, உங்க நல்ல மனசை நோகடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இத பார் தேவி, இந்த ஃபர்ஸ்ட் நைட் நாடகத்துல உன் சுயநலம் மட்டும் இல்ல, ஏன் சுயநலமும் அடங்கி இருக்கு. எனக்கும் சில காரியங்கள்ல ஆக வேண்டி இருக்கு. அதனால தான் நான் இதை பண்றேன். நீ கிளம்பு, போய் குளி. ஒரு நிமிஷம், இத கொண்டு போய் பாத்ரூம்ல கொட்டிடு.
சாரி புகழ், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற வழி தெரியல. அத்தை, அத்தை, அப்பா, என்னம்மா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்னம்மா அது? எந்திரிமா. ஆசீர்வாதமா? என்னடா, எதுக்கு திடீர்னு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேக்குற? நல்லா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்த்தணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த புகழ்மணி பையனை முரண்டு பண்றானே. இல்ல அத்தை, நேத்து ராத்திரி எனக்கும் உங்க பிள்ளைக்கும். என்னம்மா? என் பிள்ளைக்கும் உனக்கு என்ன? முதலிரவு. நிஜமாவாமா? உண்மையாத்தான் சொல்றியா? ஆமா அத்தை. என்னம்மா சொல்ற? ராத்திரி என் புள்ள குடிச்சிட்டு மயங்கில கிடந்தா? அந்த மயக்கத்துல தான் அத்தை ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாரு. இங்க பாருங்களேன். அவரோட வேகத்தை பார்த்தா இன்னும் 8 மாசத்துலயே நான். அப்படி போடு அடி சக்க. இதுக்கு தானே நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, எனக்கு தலகால் புரியலையே, என்ன செய்யறதுனே தெரியலையே. என்னங்க ஐயா, புகழே மகனே, இத வந்துட்டு தள்ளுமா. புகழே. அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன். இனிமே என்ன நடக்க போகுதோ எதுவா இருந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். இங்க பார், எதுவும் நடக்காது, தைரியமா இரு. எல்லாம் நல்லதா நடக்கும், சரியா? போ, புகழ்மணிக்கு சுட காஃபி போட்டு கொடு, போ. யாரு? நான் தாப்பா. நீ தூங்கு. நீ டயர்டா இருப்ப, தூங்குடா ராஜா. என்னம்மா இது? என் பெட்லாம் இப்படி அலங்கோலமா பூவெல்லாம் போட்டிருக்கு, சட்டையெல்லாம் வேற கலைஞ்சிருக்கு. அப்பாடி, கன்னத்துல பொட்டு கூட இருக்கு. ஐயோ, என்னம்மா இது? நான் ராத்திரியில போதையில ஏதாவது கலாட்டா பண்ணனா? கலாட்டாவா? இதுக்கு பேர் கலாட்டா இல்லப்பா, வீட்ல விசேஷம். உனக்கும் தேவிக்கும் நேத்து முதலிரவே நடந்துருச்சு. ஏய், இன்னைக்கு ஆபீஸ் இல்ல, எங்க போயின்னு இருக்க? அது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச் வரைக்கும் போயிட்டு வந்துடலான் இருக்கேன். பீச்சுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அழகில வேகமா சுனாமி கினாமி வந்துட போகுதுரி. அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கா? இரு, நானும் வரேன். வேண்டாமா. அது எப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு போவேன். ஏய் போறண்டி, நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும். அந்த கிச்சாவை தானே பார்க்க போற. வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு ஏண்டி கார் கழுவுறம் பின்னாடி ஓடுறேங்கிற? பாருமா, வசதி இல்லாட்டியும் கிச்சா நல்லவர். என் மனசுல கிச்சா தான் இருக்கான். நீ என்னெல்லாம் சொன்னாலும் சரி, நான் அந்த கிச்சாவை மறக்க மாட்டேன், அந்த மகேஷ் கிட்ட பழகவும் மாட்டேன். நான் இப்ப அந்த கிச்சாவை பார்க்க போறேன். முடிஞ்சா தடுத்து பாரு. நான் போக கூடாதுன்னு சொல்றேன், நீ போறியா? முடியாதுமா, விடுமா. அம்மா சொல்றேன், விடுமா. என்ன பிடிச்சு எடுக்கற? போடி. அம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா, விடுமா. நான் கிச்சாவை பார்க்க சொல்றேன்ல. அம்மா சொல்றேன்ல, என்ன மீறி போவியா? ஐயோ அம்மா, நான் கிச்சாவை பார்க்கணுமா. அம்மா ப்ளீஸ் அம்மா. பேசுன எழுந்த கொன்னுடுவேன். கிச்சா வேணுமா? அம்மா ப்ளீஸ் அம்மா, சொல்றேன்ல. அம்மா போகுதுன்னு. ஐயோ அம்மா, கண்ணை மூடுறாதம்மா. கிச்சாவை கொன்னுடுவேன். என்னது எல்லாம் இப்படி செதறி கிடக்குது? சோபா, ஏய் சோபா, எங்க போன? காணுமே. மெத்த படுக்கையெல்லாம் ஏய் எங்க இருக்க? ஏய் கதவை தரடி, கதவை தர.
ஐயோ கதவை திறடி. எங்க ஓடுற சண்டாளி? ஓடுகாலி ஓடுறதுலயே இருக்கான். கதவை திறடி. டேய் நீ வேற ஏன்டா உயிர் எடுக்கிற? ராத்திரி எல்லாம் தூங்காம கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கு, உடம்பெல்லாம் அசதியா இருக்கு. உயிர் எடுத்து தொலைறான். டேய் அடிச்செல்லாம் அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. டாடி வந்துட்டா குட்டி குட்டி. அச்சு செல்லு முடிச்சிருச்சு. அழாதீங்கடா குட்டி. தங்கம் இல்ல, என் பட்டு இல்ல, என் பவுனு குட்டி இல்ல, முத்துமணி குட்டி இல்ல. அழாதீங்க 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 அழாதீங்கடா செல்லம். என்ன வேணுங்க செல்லத்துக்கு? மகேஷ் டேய் சத்த போடாதே, குழந்தை அழுகுதுல, ஏன் கத்துற? நீங்க பண்ணது உங்களுக்கு நியாயமா தெரியுதா? நியாயமா நியாயமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன் குழந்தை கத்துறது என் காது கிளியுது. முதல்ல குழந்தைய கூட்டிட்டு போ. என்னது? ஏன் குழந்தையா? அப்போ இது உங்களுக்கு பிறக்கலையா? இது உங்க குழந்தை இல்லையா? ஏய் காலம் காத்தால சைரன் ஊதாத. போ, என் குழந்தை அழுகுது. அழாதீங்க அழாதீங்க. பட்டு செல்லால டாடியோட பவுனு செல்லால குட்டி. அவ குழந்தைய பட்டு பவுனுன்னு கொஞ்சுவீங்க, என் குழந்தைய பட்டு பட்டு நடிப்பீங்க. முறைய பிறந்த குழந்தை உங்களுக்கு கசக்குது, முறை தவறி பிறந்த சனிய உங்களுக்கு இனிக்குதா? இது எந்த ஒரு நியாயம்? ஏய் குழந்தைய சனிய கினியான்னு ஏதாவது சொன்ன அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். எனக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வேன், புரிஞ்சதா? ஓஹோ, இதுக்கு யார்கிட்ட நியாயம் கேட்கணுமோ அவர்கிட்ட நான் போய் கேட்டு. போ. அழாதடி செல்லம். அழாதீங்க 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 அழாதீங்க. டாடி பாருங்க பாருங்க. மாமா மாமா. குட் மார்னிங்மா. என்ன மேல ஒரே சத்தம்? ஒரு செய்தியை நிம்மதியா படிக்க முடியலையே. இங்க வீடே பத்திட்டு எரியுது, உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதா முக்கியமா போச்சா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டு விஷயமே பேப்பர்ல நியூஸா வரும், அப்ப படிச்சு சந்தோஷமா இருக்கு. என்னம்மா என்ன நடந்துச்சு? கோவப்படாம சொன்னதானே தெரியும். அவர் செய்யற காரியத்தை பார்த்தா என் வயிறு பத்திட்டு எரியுது மாமா. என் குழந்தை அழுதா அவர் அடிக்கிறாரு, அதே ஸ்னேகா குழந்தை அழுதா கண்ணே மணியே பட்டே புட்டேன்னு கொஞ்சறாரு மாமா. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு தெரியற வரைக்கும் நான் இந்த வீட்டுல சமைக்க போறது இல்ல. இருமா இருமா, நீ மறுபடியும் பேச மாட்டேன் சமைக்க மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிடாத. அப்புறம் நாங்க செத்து சுண்ணாம்பாயிடுவோம். அப்போ மேல போய் நியாயம் கேளுங்க. தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சா காரியம் நடக்காதுமா. இந்த மகேஷ் கிட்ட கேட்டா நியாயம் கிடைக்காது. நான் இப்பவே போறேன், அந்த வைத்தியகியே நியாயம் கேக்குறேன். அந்த ஸ்னேகா கழுதைய காதை புடிச்சு தர நீங்க இழுத்துட்டு வந்து அவ குழந்தைய தூக்கி அவ கையில குடுக்கறேன். அவளை வேப்பால அடிச்சேன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கிற சாமி தன்னால மலை ஏறிடும். இதோ வந்துடுறோம்மா. கிச்சா, மேரேஜ் கார்டு செலக்ட் பண்ண வர சொன்னியே, எந்த டிசைன் வேணும் பாரு. இது பிடிச்சிருக்கு. சரி, இந்த மாதிரி 10 டிசைன் கொடுங்க. வீட்ல ஸ்னேகா இருப்பா, அவ செலக்ட் பண்ணுவா. டேய் கிச்சா. ஏய் நீ எங்க வந்த? ஓஹோ, கல்யாண பத்திரிகையை செலக்ட் பண்றியா? உன்னை காதலிக்கிறவாளோட மனசு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எப்பவோ ஒருத்தி கல்யாணம் ஆகாமலே சோரம் போனவ அவளுக்கு தாலி கட்டணும் நீ துடிக்கிறியாடா? இது மட்டும் இல்லாம அவ கல்யாணத்துக்கு இந்த பத்திரிகை ஒரு கேடாடா? ஏய் என்னடி சொன்ன? நான் வந்த நேரம் சரியில்லை, நான் வரேன்பா. கார்டு அப்புறமா பார்த்து வை. என்ன உருகி உருகி காதலிச்சுட்டு எவ்வளோ ஒருத்திக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டல நீ. அவ ஒண்ணும் எவ்வளவு ஒருத்தி இல்ல, என் வருங்கால மனைவி. அப்ப நான் யாரு? யாருக்கு தெரியும்? என்ன காதலிக்கல நீ சத்தியம் பண்ணி பார்க்கலாம். ஆமா, உன்னை காதலிச்சேன், அதுல என்ன தப்பு? உன்னை காதலிச்சேன ஒழிய உன்னை கெடுத்து வயிற்றுல புள்ளைய ஒண்ணு கொடுக்கலையே. காதல் நிறைவேறல, பிரிகிறோம், அவ்வளவுதான். நீங்க உடம்ப கெடுக்கல, என் மனச ஆசைகளை உணர்ச்சிகளை கெடுத்துட்டீங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. அதுவும் ஏமாத்துற மாதிரி தானே. நீ கத்தி கதறி அழுதாலும் எனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் நடக்கும். உன்னால தடுக்க முடியாது. இங்க இருந்து போயிடு, ப்ளீஸ் போயிடு. எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னு நானும் பாக்குறேன். உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அந்த தாலியை நான் வாங்கல. என் பேர் சோபா இல்ல, அதுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன். அப்பவாது இந்த சோபாவோட காதலை நீ புரிச்சுப்ப. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? பகவானே, விபரீதமா இவ எதுவும் பண்ணிடக்கூடாது. உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் ஓங்கி உலகளந்த
உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின். ஏங்க வைதேகி அம்மா, நீங்க பண்ணது உங்களுக்கே சரின்னு தோணுதா? நைசா என் புள்ள மகேஷ் கிட்ட பேசி உங்க பேத்தி காயத்ரி தூக்கி எங்க வீட்டுக்கு கொடுத்தமிச்சா என்ன அர்த்தம்? நாங்க என்ன அங்க குழந்தைகள் காப்பகமா நடத்துறோம்? இல்ல எங்க வீட்டுல எல்லா நெத்தியிலையும் இழிச்ச வாயங்கன்னு எழுதி ஒட்டிருக்கா. உப்ப தின்னது நீங்க, தண்ணி குடிக்கிறது நாங்களா? ராஜசேகர், சுப்பிரபாதம் பாட வேண்டிய அருமையான நேரத்துல கழுத மாதிரி வந்து கத்திரிய. உப்பு தின்னது நாங்க இல்ல, உன் புள்ளதான். அவன் தானே தண்ணிய குடிக்கணும். கேள்வி சுமாரு. வைதேகி அம்மா, நீங்க பண்ணது அக்கிரமம். சும்மா என்ன நடந்ததுன்னு தெரியாத கத்தின்னு இருக்காதீங்க. உங்க புள்ளதான் எங்காத்துக்கு வந்தான். வந்து ஸ்னேகா கிச்சா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் போடுறான். எனக்கு ஆர்டர் போட அவன் யாரு? அம்மா நீ சும்மா இருடி, நான் பேசிட்டு இருக்கேன்ல, உள்ள போ. அம்மா, மகேஷ் இங்க வந்து ரகலை பண்ணானா அவன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுங்க. உங்க குழந்தை எங்களுக்கு வேண்டாம். கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சவன குழந்தை பிரச்சனைக்கு தாவிட்டான். இது நான் பெத்த குழந்தை. இந்த குழந்தை இன்னொருத்தர் அப்பான கூப்பிட கூடாது, அதனால குழந்தைய கொடுத்துருங்கன்னு டிராமா போட்டான். நாங்களும் அவனை குழந்தைய கொடுக்கல, அவனாதான் வந்து வலுக்கட்டாயமா வாங்கிட்டு போனான். அதான் கொடுத்தோம், நன்னா அனுபவிக்கிட்டோம். ஏமா ஸ்னேகா, உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டா. நீ குழந்தைய பெத்த தாய் தானே, நீயே தூக்கி குழந்தைய கொடுக்கலாமா? தாய் பாசம் இல்லாம ஒரு சேய் எப்படி தவிக்கும்னு உனக்கு தெரியாதா? நான் குழந்தைய பெத்த அம்மா தான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் ஒன்னும் குழந்தைய தூக்கி ரோட்ல போற வர பிச்சைக்காரன் கையில கொடுக்கல. குழந்தையோட அப்பா கிட்ட தான் பொறுப்பா ஒப்படைச்சிருக்கேன். ஒரு குழந்தைய சுமந்து பெத்து கொடுக்கறது தான் பொம்பளையோட தலைவிதி. அதை வளர்க்குற கைங்கரியத்தை ஒரு ஆம்பளை குழந்தையோட அப்பா பண்ணலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? என்னமோ நான் கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி இல்ல தாம் தூம் நீங்க வந்து குதிக்கிறீங்க. குழந்தை பாசம்னா என்ன, ஒரு குழந்தைய வளர்க்கறது எப்படின்றத மகேஷும் தெரிஞ்சுக்கட்டும். எத்தனை நாள் தான் மைனர் மாதிரி ஊரிய சுத்தின்னு இருப்பாரு? அவருக்கும் கொஞ்சம் பொறுப்பு வரட்டும். இதோ பார் ஸ்னேகா, உன்னுடைய உபதேசம் எல்லாம் எனக்கு வேண்டாம். நேத்து ராத்திரி முழுக்க உன்னுடைய குழந்தை அங்க தூங்கவே இல்ல, அழுதுகிட்டே இருந்தது. எங்களையும் தூங்க விடல. நானும் ரோஜாவும் அந்த குழந்தைய தொட மாட்டோம். மகேஷுக்கும் உன் குழந்தைய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருமா பொறுப்பு? உங்களுக்கு ஏதாவது மோதணும்னா எங்க கிட்ட நேரடியா மோதுங்க. நடுவுல உன் குழந்தைய பணைய வச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க யார் கூடயும் மோதல. குழந்தை எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. என்னது, குழந்தை உங்களுக்கு வேண்டாமா? மரியாதையா வந்து உங்க குழந்தைய தூக்கிட்டு போயிடுங்க. இல்லன்னா குழந்தைய தூக்கி குப்பை தண்ணியில போட்டுருவேன். அப்புறம் நாய் நரி கவிட்டு போயிடும். பாரியா, எப்ப எங்க குழந்தைய உன் மகன் தூக்கிட்டு போனானோ அப்பவே நாய் கவிட்டு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டோம். உனக்கு என்ன கொழுப்பா? பாட்டி கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன பூச்சாண்டி காமிக்கிறீடா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். குழந்தைய நீங்க காக்காக்காவை தூக்கி போடுங்க, இல்ல நாய் நரிக்காவை தூக்கி போடுங்க, எங்களுக்கு கவலை இல்லை. எனக்கு ஸ்னேகா கிச்சா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லை. என் பேத்தியாவே இருந்தாலும் சரி. நீங்க முதல்ல கிளம்பி வெளியே போங்க. ஸ்னேகா, உங்க அம்மா சொல்றத கேட்டியா? இனிமே நீ உன் குழந்தைய பத்தி எதுவும் கேட்க மாட்டியா? கண்டிப்பா கேட்க மாட்டேன். அவ உங்க பேத்தி, மகேஷோட குழந்தை. உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுங்க. எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே தீர்மானமா இருக்கிறீங்க போல இருக்கு. ஏற்கனவே மகேஷ் ரோஜா தாம்பத்திய வாழ்க்கையில சண்டையும் சச்சரவுமா இருக்கு. இப்போ உன் குழந்தை வந்ததுனால பிரச்சனை இன்னும் பெருசா போயிடுச்சு. அவங்க வாழ்க்கையிலயும் விரிசல் விழுந்து போச்சு. நான் உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மகேஷ் சொன்ன வார்த்தைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து வந்து அந்த குழந்தையே எடுத்துட்டு போயிடுங்க. அது புள்ளையே இல்ல, புயல். ஏன் இப்படி வீணா டைத்தை வேஸ்ட் பண்ணிருக்கேள்? போங்க. ஸ்னேகா, நான் உங்க அம்மா கிட்ட பேச விரும்பலம்மா. உன் கல்யாணம் நல்லபடியா முடியணும்ன்றது தான் எங்க விருப்பமோ. நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். எங்க குடும்பம் நாசமா போகணும் நீ நினைக்கிறியா? நீ வந்து உன் குழந்தைய தூக்கிட்டு போமா. மகேஷ் வந்து உன் கல்யாணத்தை நிறுத்தாம நான் பாத்துக்கிறேன். பாருங்க, அவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? குழந்தைய தூக்கி கொடுத்தது நான் சொல்றேன். எங்களுக்கு அந்த குழந்தை வேண்டாம். மகேஷே வளர்த்துக்கிட்டோம். கிளம்புங்க. என்ன பாரு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு வார்த்தை. ராஜசேகர், புரியுதா? போட வழி போ. சொல்றல. ஸ்னேகா, இத பத்தி கவலைப்படாத. போ, வேலையை பாரு.